பிரைஸ் தி லார்ட். இன்று நாம் பார்க்க போகிற மிஷனரியின் பெயர் ரீஸ் ஹெவெல்ஸ். இவர் 1879 ஆண்டு வெல்ஸ் என்ற இடத்தில் பிறந்துள்ளார். சுயத்தால் சாதிக்க முடியாததை ஜபத்தால் சாதிக்க முடியும். ஜபத்தை விட அதிக பலம் பொருந்திய ஆயுதம் வேறொன்றும் இல்லை. அது உண்மைதானே? நிச்சயம் உங்களால் உண்மை என்றே சொல்ல முடியும். ரீஸ் ஹெவெல்ஸ் ஜபத்தில் ஒரு புதிய பரிணாமத்தை கண்டவர். இவரின் ஜபம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அடங்கியதல்ல. தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் ஜபிப்போர் பலர், ஆனால் பிறருக்காக ஜபிப்பதிலேயே பேரானந்தம் அடங்கியுள்ளது என்றார். பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட ரீஸ் ஹெவெல்ஸ் பிறருக்காக பரிந்து மன்றாடுவதில் சிறந்தவர். இடைவிடாமல் ஜபத்திலேயே தரித்திருந்தவர். ஜபத்தின் மூலமாக இறைவனுடன் இரண்டர கலந்திருந்தார். விசுவாசத்துடன் கூடிய ஜபத்தினால் அநேகர் இவர் மூலம் சுகம் பெற்றார்கள். சரீர சுகத்தை விட ஆன்மீக சுகத்திலே மிகுந்த அக்கறை உள்ளவராக இருந்தார். இங்கிலாந்தின் சுற்றுப்புறங்களில் ஊழியம் செய்த ஹெவெல்ஸ் கடவுளின் அழைப்பை பெற்று தென்னாப்பிரிக்கா சென்றார். எழுப்புதல் கூட்டங்கள் மூலம் மக்களின் ஆன்மீக வாழ்வை தட்டி எழுப்பினார். நாடோடிகளுக்கு மறுவாழ்வு கொடுத்தார். ஆதரவற்ற குழந்தைகளின் தந்தையானார். ஜெபமே இவரின் வெற்றிக்கு மூலதனமாயிற்று. தாய்நாடு திரும்பிய ஹெவெல்ஸ் மாபெரும் வேதாகம கல்லூரி நிறுவினார். ஜபக்குழுக்கள் தோற்றுவிக்கப்பட்டன. அநேக மிஷனரிகள் எழுப்பப்பட்டார்கள். பரிந்துரை ஜபவீரன் என்று அழைக்கப்படும் ரீஸ் ஹெவெல்ஸ் இதே நாளில் ஜபத்தை கேட்கும் மகாராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்தார். இவருடைய வாழ்வில் வெற்றி பெற முக்கிய காரணம் ஜபம். ஜபத்தினால் இளைப்பாறுதலை பெறாதவன் இன்னும் கர்த்தராகிய இயேசுவிடம் வந்து சேரவில்லை என்பதே உண்மையான கூற்று ஆகும். எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, நீ எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் மன்றாடுகிறாய்? எவ்வளவு நேரம் தேசத்திற்காக கதறுகிறாய்? உன் ஜப நேரம் எவ்வளவு நேரம்? ஆண்டவரோடு கூட உன்னுடைய தனிப்பட்ட ஜபம் எந்த அளவுக்கு சிறந்திருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரோடு கூட நாம் ஜபத்தில் அதிக நேரம் தரித்திருப்போமானால் நாமும் ரீஸ் ஹெவெல்ஸை போல தேவனுக்காக மிகப்பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஜபத்தில் தரித்திருப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக